Welcome to number 38 podcast. We have Kumar bearing a lot of news today. எப்பயும் போல் தான் ஏஐ பத்தி தான் நான் பேச போறேன். இந்த ஈரான் வார் நடக்குதுல்ல, ஸோ அதுக்கும் ஏஐக்கு என்ன ரிலேட்டட் சம்பந்தம் அப்படின்ற பத்தி தான் இந்த இதுல சொல்ல போறேன். இன்னொன்று வந்து மெயினா என்ன அப்படின்னா, அந்த கெனால் ஒன்று பிளாக் பண்ணியிருக்காங்க ஈரான். ஓகேவா, எந்த ஷிப்புமே போகக்கூடாது அப்படி சொல்லிட்டு. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, இந்த அரப் கண்ட்ரிஸ் மூலயமா தான் வந்து நமக்கு அந்த க்ரூட் ஆயில்லாம் கிடைக்குது. இந்த க்ரூட் ஆயில் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, பேசிக்கா க்ரூட் ஆயில் வந்து வெறும் பெட்ரோலு, டீசல், தாரு, கெரோசின் இதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் கிடையாது, அதோட பை ப்ராடக்ட் நிறைய வந்து இந்த ஏஐ சம்பந்தப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு யூஸ் ஆயிட்டு இருக்கு. லைக் ஏஐ வந்து வெறும் சாஃப்ட்வேர் பேஸ்ட் பண்ண மட்டும் கிடையாது. ஓகேவா, அது ரிலேட்டட் வந்து ஹார்ட்வேர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது டேட்டா சென்டர், அதுக்கப்புறம் வந்து டேட்டா சென்டர்னு எடுத்துக்கிட்டனாலே உனக்கு வந்து நிறைய ஜிபியூ, ஹார்ட் டிஸ்க், அதுக்கப்புறம் அதுக்கு போற கேபிள், அது இல்லாம அந்த டேட்டா சென்டர் ரன் பண்றதுக்கு எலக்ட்ரிசிட்டி, அது இல்லாம நீ டேட்டா சென்டர் வைக்கணும்னா ரொம்ப ஹீட் ப்ரொடியூஸ் பண்றோம், ஸோ அதை கூல் பண்றதுக்கு கூலிங் சிஸ்டம், இது எல்லாமே வந்து இந்த பெட்ரோ கெமிக்கல் டிபெண்ட் பண்ணி தான், பெட்ரோ கெமிக்கல் அண்ட் அரப் கண்ட்ரிஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, பெட்ரோ கெமிக்கல்ல இருந்து என்னென்ன ப்ராடக்ட் வருதுன்னா, நாப்தா, எத்திலீன், ப்ரொபிலின், மெத்தனால், அமோனியா, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சல்ஃபர், சல்ஃபரிக், இதெல்லாம் வந்து பெட்ரோ கெமிக்கல் அமோனியா இருக்கும். அது இல்லாம சல்ஃபர், சல்ஃபரிக் ஆசிட், பாஸ்பேட், அது இல்லாம எலக்ட்ரானிக்ஸ் தேவைப்படுற அலுமினியம், காப்பர், சிலிக்கான் அண்ட் ஏ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுற நேச்சுரல் கேஸ், அதாவது எலக்ட்ரிசிட்டிக்கு, அண்ட் பிளாஸ்டிக். ஸோ இதெல்லாமே ஏஐயோட ரிலேட்டட். என்னன்னா அந்த ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்டதான ரிலேட்டட். இந்த போர் வந்து ரொம்ப லாங் டேர்ம் நீடிச்சதுன்னா இந்த சப்ளை செயின் எல்லாமே பாதிக்கப்படும். இப்போ நீங்க மென்ஷன் பண்ண இந்த லிஸ்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து இப்போ ஏஐக்கு சம்பந்தப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு யூஸ் ஆகுது. ஆமா ஆமா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கத்தார் வந்து ஹீலியம் அதிகமா கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த கூலிங் சிஸ்டம்க்கு சப்போர்ட் பண்றது. இது ஜிபியூ, சிபியூ எல்லாம் அதிகமா ஹீட் ஜென்ரேட் பண்ணதுல, ஸோ இதை வந்து கூலிங்கா வச்சுக்கிறதுக்கு வந்து ஹீலியம் சப்போர்ட் பண்ணுது. அண்ட் புரோமைன் ஒன்னு சொல்றாங்க, இது வந்து செமிகண்டக்டருக்கு யூஸ் ஆகுது. அண்ட் நாப்தா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா சர்க்கியூட் போர்டு, சிப் பேக்கேஜிங். எத்திலீன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா சர்வர் கேபிள், லேப்டாப். ப்ரொபிலின் வந்து ரவுட்டர்ஸ்க்கு அண்ட் ஏஐ சர்வருக்கு யூஸ் ஆகுது. மெத்தனால் வந்து சிப் கிளீன் பண்றதுக்கு அண்ட் வந்து எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சர் பண்றது. அமோனியா வந்து சிப் மேனுஃபேக்சரிங் அண்ட் வாட்டர் ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகுது. ஓகேவா. அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து காப்பர் ப்ராசஸிங்க்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பாஸ்பேட் வந்து செமிகண்டருக்கு, அது ஒன் ஆஃப் த இது யூஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த அத்தனை ப்ராடக்ட்ஸும் சேர்ந்து தான் வந்து அந்த ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் ஆகிறோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அரப் கண்ட்ரிஸும் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசிங். அதாவது இது வந்து அரப் கண்ட்ரிஸ் மூலமாவே கிடைக்குதுன்னு சொல்ல முடியாது, மற்ற கண்ட்ரிஸ்ல இருந்து கிடைக்குது. பட் மேஜரா இங்க வந்து எடுத்துருக்காங்க. பெட்ரோ கெமிக்கல்னாலே உனக்கு அங்க தானே மேஜரா வருது. சோ மோஸ்ட்லி தைவான்ல தான் வந்து இந்த செமிகண்டக்டர் எல்லாம் இது பண்ணாங்க. பட் அவங்க எல்லாமே எல்லா கம்பெனிஸும் வந்து இமிடியட் சப்ளை செயின்காக இது பண்ணாது, பட் அவங்க ரிசர்வ் வச்சிருப்பாங்க. பட் இந்த போர் வந்து இன்னும் ஒரு 5 ரிசர்வ் பீரியட் மீறிச்சு அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடைக்காம போயிடும். ஆட்டோமேட்டிக்கா உனக்கு வந்து சிப் விலை ஏறும், ரேம் விலை ஏறும், செமிகண்டக்டர் விலை ஏறும். அதுக்கப்புறம் வந்து இது ஏறிச்சுன்னா அப்புறம் இந்த டேட்டா சென்டருக்கு கேஸ் விலை ஏறும். சோ இதெல்லாம் ஏறிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மத்த திங்ஸும் ஏறும். இப்போ நம்ம ஏஐ யூஸ் பண்றோம், இப்போ சாஃப்ட்வேர் பேஸ்டு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஆமா சப்ஸ்கிரிப்ஷன் ஏறும். அண்ட் அது மூலமா பார்த்தோன்னா இப்போ ஐடி கம்பெனிஸ்ல வந்து பே பண்ண முடியாதுல்ல, உனக்கு அவங்களுக்கு கொஞ்சம் எக்கானமியா அவங்க கொஞ்சம் கம்மியா டவுன் ஆவாங்க. ஸோ அது மூலமா லே ஆஃப் பண்ணும் அப்படின்ற, சேலரி பே பண்ண முடியாது, ஸோ லே ஆஃப் வரும். நம்ம வந்து வெறும் இதனால பெட்ரோல் கேஸ் மட்டும் இது ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இத்தனை ஒரு சப்ளை செயின் வந்து அடி வாங்கும். ஸோ இதுதான் ரீசன். ஸோ இது ரிலேட்டடான கம்பெனிஸ், ஏன்னா அங்கிருந்து ப்ரொக்யூர் பண்றவங்க இருப்பாங்கல்ல, இதெல்லாம் வந்து சில கம்பெனிஸ் வந்து ப்ரொக்யூர் பண்ணி சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் கொடுப்பாங்க. இதெல்லாமே வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கம்பெனி ப்ரொக்யூர் பண்ணி சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் கொடுக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே மேபி ஷேர் மார்க்கெட்ல உனக்கு வந்து அடி வாங்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இன் லாங் டேர்ம். இந்த போர் வந்து நீடித்தால் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு நீடித்தால்னா நீங்க எவ்வளவு நாள் செய்யணும்? ஒரு 6 மாசம் அந்த மாதிரி சொல்றீங்களா? ஒரு வருஷம்? அவ்வளவுதான் ரொம்ப ஜாஸ்தி. 6 மாசம் எல்லாம் நீடிச்சா ரொம்ப ஜாஸ்தி. ஏன் அப்படின்னா இப்ப ரஷ்யா உக்ரைனுக்கு வந்து சண்டை வந்து இப்போ 1 இயர் 2 வருஷமா நடக்குது. பட் அதனால வந்து அதர் கண்ட்ரிஸ் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்கன்னா இல்ல. இவங்க கிட்ட அந்த வந்து இவங்க கிட்ட வாட்டர் பேசேஜ் இருக்கு, அதுதான். சோ இப்போ அந்த இவங்க தடை போட்டதுனால நம்மளால அந்த ஷிப் மூவ்மெண்ட் இல்ல. அது மட்டும் கிடையாது. அதாவது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த அது ஒன் ஆஃப் த, நம்மளுக்கு தெரிஞ்சது வெளியே வந்து கேஸ், எல்பிஜி இது அடி வாங்குது ஓப்பனா. அது ஐ மீன் விஷுவலா தெரியுது. ஆமா, மக்கள் வந்து பெட்ரோல் பங்க்ல லைன்ல நிக்கிறது, பெட்ரோல் எல்பிஜி சிலிண்டர் வந்து பிளாக் மார்க்கெட்ல அதிக ரேட்டுக்கு விற்கிறாங்க. ஆமா. சோ இப்போ இதே இது கண்டினியூ ஆச்சுன்னா அடுத்து வந்து ஏஐக்குமே இது ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஆமா. ஏன் அப்படின்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, ஈரான் என்ன பண்ணுது அப்படின்னா, வெறும் வந்து ஈரான் வந்து டைரக்டா அமெரிக்காவை ஃபைட் பண்ணல. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா எக்கானமியை காலி பண்றாங்க. அதாவது அமெரிக்காக்கு என்னெல்லாம் சப்போர்ட், எங்கெல்லாம் சப்போர்ட் போகுதோ
அதை காலி பண்றாங்க. அண்ட் அதர் வேர்ல்ட் கண்ட்ரிஸ்க்கும் இந்த எக்கானமி பாதிப்புனால ப்ரெஷர் வந்து அமெரிக்கா மேல கொடுக்குறாங்க. எந்த மாதிரி அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த யுஏஇ இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் மேல ஃபர்ஸ்ட் யூஎஸ் பேஸ் மேல அடிச்சாங்க. ரெண்டாவது கத்தார்ல என்னன்னா இந்த எல்பிஜி கேஸ் அதிகமா ப்ரொடியூஸ் பண்ண ராம்கோன்னு ஒரு கம்பெனி இருக்கு, அது மேல ஒரே ஒரு ட்ரோன் அடிச்சுது. ஸோ அதனாலதான் அவங்க வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணாங்க. அந்த கம்பெனி கேஸ் ப்ரொடக்ஷன் கொஞ்ச நாள் கம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்க பெட்ரோல் ரீஃபைன் பண்றாங்கல்ல, ஸோ அங்க அடிக்கிறாங்க. அது இல்லாம இப்ப ஃபர்தரா என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா அங்க இருக்க பேங்க் மேல அடிப்போம். ஏன்னா இங்க ஈரான் மேல பேங்க் மேல நீங்க அடிச்சீங்க, ஸோ நாங்களும் வந்து இந்த அதர் கண்ட்ரீஸ்ல இருக்க பேங்க் மேல நாங்க அடிப்போம் அப்படி சொல்றாங்க. அது இல்லாம டேட்டா சென்டர்லாம் பார்த்தோன்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரில இப்பதான் பில்ட் பண்ணிட்டு வராங்க, பெரிய ரொம்ப லார்ஜ் ஸ்கேல்ல. நாங்க அதுல அடிப்போம்னு சொல்றாங்க, அந்த சைடு அடிப்போம்னு சொல்றாங்க, இந்த சைடு வந்து ஷிப்பையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க டைரக்டா அமெரிக்கா வார் பண்ணாம எக்கானமி ரிசோர்சஸ் அதர் கண்ட்ரிக்கு சப்ளை செயினை பிரேக் பண்றாங்க. சோ அதனாலதான் வந்து இந்த வார் ரொம்ப இம்பார்ட்டன்டா பார்க்கப்படுது. மத்த வார்னா 2 கண்ட்ரிக்குள்ள அடிச்சுப்பாங்க. இப்ப இவ்வளவு நாள் வந்து ஈராக்குக்கு வந்து ஒரு ட்ரேட் ரூட் அண்ட் ரா மெட்டீரியல் சோர்ஸ் பண்றதுனால இது எல்லாரையும் பாதிக்கும். எவ்வளவு நாள் ஈரான் சஸ்டெயின் பண்றாங்களோ ஒன்னு இதை முடிக்கணும், இல்ல எவ்வளவு நாள் ஈரான் சஸ்டெயின் பண்றாங்களோ அவ்வளவு நாள் வந்து அதர் கண்ட்ரிஸும் வந்து இதனால பாதிக்கப்படும். ஸோ நீங்க வந்து நான் சொன்ன ரிலேட்டட் கம்பெனிஸ் எல்லாம் வேணா நீங்க சர்ச் பண்ணலாம், எந்த அளவுக்கு அது ஷேர் மார்க்கெட்ல இருக்குன்னு நீங்க பார்க்கலாம். பட் இது எல்லாமே நான் நியூஸ்ல இருந்து இன்டர்நெட்ல இருந்து எடுத்த நியூஸ் தானே தவிர இதுல எதுவுமே என்னோட சொந்த கருத்து கிடையாது. ஸோ நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு நீங்க இன்கேஸ் ஏதாவது ஷேர்ல ஏதாவது இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணி அவங்க மூலமா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஓகே, ஃபேர் எனஃப். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.